சரணம் சரணம் கச்சாமி. ஜூலை மாதத்திற்கான மாததந்திர பிரார்த்தனை. நமது பீத்திரிய ஆசிரியை ஊக்குவிப்பாளர் பாரதி மாஜி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாததந்திர பிரார்த்தனையை செய்வதன் மூலம் ஜூலை 1, 2026 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை மாதம் முழுவதும் நீங்கள் அனைவரும் பரம்ஜியின் சக்தியால் பெரிதும் பயனடையுங்கள். वापस से पहले 8 वाक्य: परमं शरणं गच्छामि, हंसं शरणं गच्छामि, अद्वैतं शरणं गच्छामि, आनंदम शरणं गच्छामि, चरणम शरणं गच्छामि. हे परम जी, मुझ पर कृपा करो. सिर झुकाकर परम जी को नमस्कार करता हूँ. பரம் ஜி, சிறப்பு சக்தி நிறைந்த ஜூலை மாதத்திற்கான இந்த மாததந்திர பிரார்த்தனையும் இந்த மாதத்தில் நடைபெறும் அனைத்து பண்டிகைகளும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் அளவற்ற மகிழ்ச்சியை தரட்டும். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு மாதத்தின் சக்தியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள ஜூலை 16ஆம் தேதி தொடங்கும் பீத்ருவை பரம்ஜி பக்திமா சம்மவத் 33 PDMA வகுப்புகள் அனைத்திலும் நான் கலந்து கொள்வேன். இந்த பக்தி மாதத்தில் ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 15 வரை பிரதாபத் செக்டர் 19 பரம்தாம் 1337 நடைபெறும் தினசரி ஆன்லைன் ஆஃப்லைன் வகுப்புகளில் கலந்து கொண்டு பரம்ஜியின் சித்த படத்திற்கு முன்பாக நமஸ்காரம் செய்து பரம்ஜிக்கு முன்பாக அமர்ந்து பப்ரிக்கை மற்றும் பரம யோக பயிற்சிகளை மேற்கொண்டு எனது பெரும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அளவற்ற சக்தியை பெறுவேன். சக்தி நிறைந்த இந்த பக்தி மாதத்தில் செய்யப்படும் பிரச்சாரங்களில் பரம்ஜி மிகவும் மகிழ்ந்துள்ளார். மேலும் நமது பெரும் ஆசைகளை அவரை நிச்சயமாக விரைவில் நிறைவேற்றுவார். இந்த புனித மாதத்தில் எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் சக்தியை பெறுவதற்காக பரம்ஜியும் பாரதி தேவியும் எனது வீடு, கடை, இல்லம் மற்றும் அலுவலகத்திற்கு அழைத்து ஒரு பரம உற்சவத்தை ஏற்பாடு செய்வேன். மேலும் இந்த மாதம் பீத்ருவை ஊக்குவிப்பின் சக்தியை அதிகரிக்க எனக்கு தெரிந்த ஒருவரின் வீட்டில் அல்லதோ வேறு இடத்திலோ ஒரு பீத்ருவி வகுப்பை ஏற்பாடு செய்வேன். இந்த புனிதமான மாதத்தில் உடல்நல பலன்களை அதிகரிக்க நான் தினமும் பரமசக்தி நீரில் குளிப்பேன். பரமசக்தி நீரில் தவறாமல் குளிப்பதன் மூலமும் பீத்ருவையை பரப்புவதன் மூலமும் பரம மத்தியானம் செய்வதன் மூலமும் நீராடுதல், தானம் செய்தல் மற்றும் தவம் ஆகியவற்றின் பலன்கள் நான் அறுவடை செய்வேன். இந்த பக்தி மாதத்தில் பரம்பிரதியின் வடிவில் பரம்ஜி என் இல்லத்திற்கு வருவார் என்று நம்புகிறேன். இதற்காக நான் நீரில் பரம்தாமிற்கு சென்று அன்னை பாரதியின் திருக்கரங்களிலிருந்து சித்த பரம பிரதியை பெறுவேன் அல்லது என் சக்திக்கு ஏற்ப கொரியர் மூலம் அதை வரவழைப்பேன். இதன் மூலம் என் இல்லமும் குடும்பமும் தற்போது இருப்பதை விட இன்னும் அதிகமான மகிழ்ச்சி, அமைதி, செல்வம், செழிப்பு, ஆரோக்கியம், நல்வாழ்வு, அன்பு, நல்லிணக்கம், சேமிப்பு, ஆசீர்வாதங்கள் மற்றும் பாதுகாப்பை அனுபவிக்க முடியும். இந்த மாதம் 29 ஜூலை 2026 புதன்கிழமை பீத்ருவை குரு பூர்ணிமா மகோத்சவத்தில் எனது ஆன்மீக குருவான பரம்ஜி மற்றும் பாரதி மாஜி ஆகியோருக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கும் விதமாக நான் பிரதாபத் செக்டர் 19 பரம்தாம் 1337க்கு வந்து இந்த மகா உற்சவ வகுப்பில் கலந்து கொள்வேன். ஒரு விருப்ப கடிதம் எழுதி அதை பரம்ஜியிடம் சமர்ப்பித்தன் மூலம் எனது மிகப்பெரிய விருப்பத்தை நிறைவேற்றும் சக்தியை பெறுவேன். பரம ஜலம் மற்றும் பரம போஜம் ஆகியவற்றை உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கும் சக்தியை பெறுவேன். பரம்தாமிலிருந்து சித்த பீத்ருவை இலக்கியங்களை பெற்று பயன்படுத்துவதன் மூலம் எனது தற்போதைய வாழ்க்கையை விட என் வாழ்க்கையை மிகவும் ஆனந்தமாக்குவேன். பீத்ருவை குரு பூர்ணிமா மகோத்சவம் பற்றி அதிகபட்ச புதிய மற்றும் பழைய நபர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் ஆன்லைன் ஆஃப்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள அவர்களை ஊக்குவிப்பேன். மேலும் விளம்பரத்தின் மூலம் அதிகபட்ச சக்தியை பெறுவேன். இதன் மூலம் எனது மிகப்பெரிய விருப்பம் விரைவில் நிறைவேறும். பரம்ஜி வரவிருக்கும் மாதம் எனது தொழிலுக்கும் வேலைக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். எனது வருமானம் பெருகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், நான் சரியான முறையில் சம்பாதிக்கட்டும், சரியான முறையில் செலவு செய்யட்டும், என்னால் சிறிதளவு பணத்தை சேமிக்க முடியட்டும், எனது வருமானத்தின் ஒரு பகுதியை பீத்ருவை மேம்பாட்டிற்காக முதலீடு செய்ய முடியட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீண் செலவுகளிலோ அல்லது மருத்துவ செலவுகளிலோ வீணாகாமல் இருக்கட்டும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் பீத்ருவை மூலம் எனக்கு அதிக லாபம் கிடைக்கட்டும். எந்த காரணத்தினாலும் ஏற்பட்ட எனது கடன்கள் விரைவில் தீரட்டும். முடங்கி கிடக்கும் பணம் விரைவில் திரும்பி கிடைக்கட்டும். பொருளாதார மந்தநிலை, போட்டி அல்லது வானிலை ஆகியவை எனது தொழிலும் வேலையிலும் எந்த விதமான பாதகமான விளைவுகளிலும் ஏற்படுத்தாமல் இருக்கட்டும். இதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு நடைபெறும் நேரலை ஆன்லைன் ஆஃப்லைன் பீத்ருவை லட்சுமி சமர்த்தி வகுப்பில் நான் நிச்சயமாக கலந்து கொள்வேன். மேலும் கூகுள் மீட் நடைபெறும் பீத்ருவை லட்சுமி சமர்த்தி ஆராய்ச்சி வகுப்பில் 19 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் செல்வந்தனாகவும் ஆகட்டும். எனக்கு அத்தகைய வலிமையை கொடுங்கள். பரம்ஜி எந்த ஒரு நோய், பேரளவு அல்லது விபத்திலிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளவும் எனது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நான் பரம விபூதி அணிந்து பரம சின்னம் மற்றும் பரம சக்தி கலந்த நீரில் கலந்து கொண்டு நீராடி உணவு படைப்பேன்.
கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 26, 2026 மாலை 7 மணிக்கு நடைபெறும் பீத்ருவை மாதத்தந்திர நோய் தடுப்பு வகுப்பில் பாரதி மாதா நடத்தும் சிறப்பு ஆரோக்கண தெரப்பி பேப்பர் செய்வதன் மூலம் எனது நோய்கள் அனைத்தையும் பரம்ஜிக்கு அர்ப்பணிப்பேன். மேலும் கூகுள் மீட்டில் ஜூலை 12, 2026 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பீத்ருவை நோய் தடுப்பு ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வலிமையும் பெறுவேன். பரம்ஜி, எங்கள் முன்னோர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அவர்களின் ஆசீர்வாதங்களும் அருளும் எப்போதும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் நிலைத்திருக்கட்டும். மேலும் நான் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக நான் நிச்சயமாக பீத்ருவி அமாவாசை நேரலை வகுப்பில் ஜூலை 14, 2026 செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்வேன். அதிகபட்ச பலனை பெறுவதற்காக என்னால் முடிந்தவரை என் வீட்டில் பீத்ருவை அமாவாசை கூகுள் மீட் வகுப்பை ஏற்பாடு செய்து என்னை சுற்றியுள்ளவர்களிடமும் எந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிப்பேன். பீத்ருவை செய்வதன் மூலம் நான் மிகவும் தன்னம்பிக்கை உடையவனாக மாற வேண்டும். நான் தைரியமாக இருக்க வேண்டும். பீத்ருவை ஊக்குவிப்பதன் மூலம் எனது தகவல் தொடர்பு திறன்கள் மேம்பட வேண்டும். பீத்ருவை எனது வேலையில் எனக்கு உதவுகிறது. இது எனது அனுபவம். நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று நான் முழு நம்பிக்கையுடன் மக்களிடம் சொல்ல வேண்டும். அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். பரம்ஜி, எனக்கு வார்த்தைகளை கொடுங்கள், எனக்கு குரல் கொடுங்கள், எனக்கு தைரியத்தை கொடுங்கள். அதன் மூலம் பீத்ருவை அழைப்பதர்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் வழியாக அறிமுகம் இல்லாதவர்களிடையே பீத்ருவையை பக்தி மாஸ், பீத்ருவை குரு பூர்ணிமா மாசம், பீத்ருவை பக்தி மாஸ் முழு வகுப்பு அதிகபட்ச அளவிற்கு என்னால் ஊக்குவிக்க முடியும். மேலும் பெரிய ஆசைகளை நிறைவேற்றும் சக்தியை நான் பெற முடியும். தினமும் காலை 11 மணி மற்றும் மாலை 7 மணிக்கு நடைபெறும் பீத்ருவை ஆன்லைன் நேரலை வகுப்புகள் குறித்து பீத்ருவை நல அறக்கட்டளை யூடியூப் சேனல் மற்றும் பீத்ருவை என்சிஆர் இந்தியா ஃபேஸ்புக் பக்கத்தில் அதிகபட்ச மக்களுக்கு தெரிவிப்பேன். மேலும் மக்களை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பின்தொடரவும் வைப்பேன். பரம்ஜி, நான் பீத்ருவையில் கற்பிக்கும் மக்களும் நிறைய சாதிக்கட்டும். அது பரம்ஜியின் புகழையும் மரியாதையும் என்னுடைய கௌரவத்தையும் அதிகரிக்கும். பரம்ஜி, எனது மாணவர் வாழ்க்கையும் என் பிள்ளைகளின் மாணவர் வாழ்க்கை தொழில் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும். நான் என் படிப்பில் கடினமாக உழைத்து மாணவர்களின் கோரிக்கைகளை தினமும் படிக்கட்டும். வரும் 3வது வியாழக்கிழமை ஜூலை 16, 2026 இரவு 9 மணிக்கு கூகுள் மீட்டில் நடைபெறும் பீத்ருவை திறன்மிகு மாணவர் ஆராய்ச்சி வகுப்பில் கலந்து கொண்டு என் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வேன். பீத்ருவை குரு பூர்ணிமா மகோத்சவத்தில் எனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு பரம்ஜி மற்றும் பாரதிக்கு நான் நன்றி கூறுவேன். மேலும் பரம்தாமிலிருந்து பரிசாக பரம்ஜியின் ஆசீர்வாதங்களை பெறுவேன். அதிகபட்ச வெற்றிக்காக பீத்ருவை மாத இதழ் அட்டவணைப்படி திறமையான அனைத்து மாணவர்களிடமும் தொடர்ந்து வகுப்புகளில் கலந்து கொள்வேன். பரம்ஜியிடமிருந்து ஒரு சிறப்பு வடிவ சக்தியாக ஜூலை மாத பீத்ருவை மாத இதழை நான் நிச்சயமாக பெறுவேன். இந்த இதழின் மூலம் அதை ஊக்குவித்து மகிழ்ச்சிக்கான வழிகளை மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்வேன். மேலும் ஜூன் 2026 அனைத்து அழகான அனுபவங்களையும் தர்பூர் டைரியில் எழுதி அந்த பீத்ருவை அனுபவத்தை ஒரு காணொளி அல்லது ஒலிப்பதாக உருவாக்கி குழுவில் பகிர்வதன் மூலம் அதை ஊக்குவிப்பன் சக்தியை பெறுவேன். பரம்ஜி, உங்கள் அருளால் ஜூன் மாதம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி, நன்றி பரம்ஜி. தவறாமல் பீத்ருவை செய்வதன் மூலம் இந்த ஜூலை மாதம் கடந்த மாதத்தை விடவும் மகிழ்ச்சியாக அமையட்டும். தயவுசெய்து என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். என் விருப்பம் நிறைவேறியவுடன் நான் பரம்ஜிக்கு அன்பளிப்பு தொகையாய் நீங்கள் சம்பாதிக்கும் எந்த நாணயத்திலும் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வழங்குவேன். பரம்ஜிக்கு 1 லிட்டர் தண்ணீரும் 1 மலரும் சமர்ப்பிப்பேன். என் விருப்பம் நிறைவேறியவுடன் இந்த மாதம் எந்தவொரு ஊடகத்தின் மூலமாகவும் 11 புதிய நபர்களுக்கும் பீத்ருவை கற்றுக் கொடுப்பேன். பரம்ஜி, நான் வேண்டுகிறேன், இந்த ஜூலை மாதத்திற்கான உங்களுடைய மற்றும் என்னுடைய அனைத்து இனிய விருப்பங்களும் விரைவில் நிறைவேறட்டும். சரணம் சரணம் கச்சாமி.